சென்னை எழிலகம் அருகே உள்ள மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 13ஆம் நாளாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் பார்வை மாற்றுத்திறனாளியுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரையான இருக்கக்கூடிய எழிலகம் அருகாமையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் இன்றுடன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக 13வது நாளாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் அவர்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு செவிசாய்த்து உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து கேட்டறிவோம். ஐயா, தங்களுடைய முக்கியமான 9 அம்ச கோரிக்கைகள் குறித்து என்ன மாதிரியான தகவல்களை தமிழக அரசு சொல்கிறது? பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரி சங்கத்தால் முன்னெடுக்கக்கூடிய இது 13வது நாள் போராட்டம். இந்த போராட்டம் 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்று வருகிறது. அதில் பார்த்திங்கன்னா அரசாணை எண் 20 அதில் அரசு காலி பணியிடங்களை 1% என்ற அடிப்படையில் கணக்கிட்டு எங்களுக்கான ஸ்பெஷல் டிரைவ் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவும் செல்லாதுன்னு சொல்லிட்டு அரசாணை எண் 24 எந்த ஒரு காலி பணியிடங்களும் இல்லை, உங்களுக்கு தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ சமீபத்தில் அரசால் இந்த டெட்டு மதிப்பெண் குறைக்கப்பட்டது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 60 மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சியும், மற்ற பிரிவினருக்கு 75 மார்க்கும் எடுத்தால் தேர்ச்சியும் என்ற ஒரு அரசாணை கொண்டு வந்தது 23. அதில் எஸ்சி எஸ்டிக்கு என்ன சலுகையோ அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருந்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர். ஆனால் அதையும் புறக்கணித்து அந்த எஸ்சி எஸ்டி பட்டியல் பிரிவினரும் எங்களையும் சேர்க்காமல் புறந்தள்ளியுள்ளனர். மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதாந்திர உதவித்தொகை அங்கே 6000 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைய விலைவாசி கருத்தில் கொள்ளும்போது நம் தமிழகத்தில் வெறும் 1500 ரூபா தான் தராங்க. இது இன்றைய விலைவாசிக்கு உயர்வால் எங்களுக்கு போதவில்லை. மற்ற மாநிலங்களைப் போல எங்களுக்கும் 5000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் செய்தியாளர் ரஃபீக்.